பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்கிறதான ஒரு சத்தியத்தின் பிரகாரம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அவர் மூலமாக எங்களுக்கு கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்கிற இந்த வேத சத்தியத்துக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமுக்குள்ளாய் அவனுடைய மீறுதலுக்குள்ளாய் நாங்கள் மரணத்துக்கு ஆட்பட்டவர்களாய் விளங்கின போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபை பரிபூர்ணமான நீதி ஆண்டவரே எங்களுக்கு ஈவாக பரிபூரணத்தை நீர் அருளி செய்து அந்த நித்திய ஜீவனோடு கூட கிறிஸ்துவுக்கென்று இந்த பூமியிலே ஆண்டவரே 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிறதான ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு அருளி செய்திருக்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது போல ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவுடைய நடத்துதலுக்கு, அவருடைய தயவுள்ள சித்தத்துக்கு, ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு, உபதேசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே தகப்பனே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பை நாங்கள் பெற ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு கிறிஸ்து இயேசுவினால் உண்டானது போல, ஜீவன் உண்டானது போல, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது போல எங்கள் மூலமாய் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட எங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் படுகிற ஆண்டவரே பிரயாசங்கள் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட சுவிசேஷகத்தை அறிவிக்க அநேகர் இரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த செபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். 21வது வசனத்திலே பார்க்கிறது போல ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்ற வேத வசனத்தின் பார்க்கிறோம். ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்திலே கிறிஸ்து இயேசுனுடைய கிருபை, அவருடைய நீதி ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் பெருகுகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒரு நாளிலே பாவமும் அது நிமித்தமாய் மரணமும் ஆண்டவரை ஆண்டு கொண்டது போல இப்பொழுது கிருபையும் நீதியும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எங்களை ஆளுகை செய்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அநேகரை ஆண்டவரே நாங்கள் இந்த கிருபைக்குள் கொண்டு வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்ததான அந்த நீதிக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே ஆத்துமாக்களை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நற்கிரியைகளை செய்து ஆண்டவரே இப்படிப்பட்ட கனத்துக்குரியவைகளை, மகிமைக்கு உரியவைகளை, ஆண்டவரே அழியாமைக்கு உரியவைகளை தேடுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.